வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி இதில் ஜீரியாட்ரிக் பிரச்சனைகளுக்கு, வயதானவர்களுக்கு, முதியோர்களுக்கு வரும் பிரச்சனைகளுக்கு ஃபிசியோதெரப்பி. இதில் ஃபால், பேலன்ஸ் இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். பொதுவாக வயதானவர்களுக்கு பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம், முட்டி வலி, காதில் சத்தம் வர்றது, டிசினஸ் ப்ராப்ளம், விஷன் ப்ராப்ளம், இயர் ப்ராப்ளம், பேலன்சிங் ப்ராப்ளம், இந்த மாதிரி பல பிரச்சனைகள்னால அவங்களுக்கு தடுமாறி கீழே விழுறதுக்கு, பேலன்ஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக அவங்களுக்கு செப்பல், ஓன் அவுட் ஆன செப்பல், ஷூஸு, ப்ராப்பரான தரை வழுக்காத தரைகள், மெயினாக பாத்ரூம்ஸில் எப்படி தரை இருக்கணும், தண்ணி சேர்ந்தாமல் இருக்கணும், பாசை பிடிக்காமல் இருக்கணும். அப்படி பாசை பிடிச்சின்னா வீக்லி ஒன்ஸ் கழுவிடணும். அந்த மாதிரி அவங்களுக்கு ரெயிலிங் யூஸ் பண்ணணும். லைட்டு ராத்திரியில் லைட்டு 0 வாட் பல்பு இருக்கணும். அப்புறம் கிச்சனில் வழுக்காத தரைகளாக இருக்கணும். பலகை குள்ளமாக இருந்தால் நல்ல ஒரு பெஞ்ச் மாதிரி சின்ன பலகை மாதிரி போட்டு அதில் ஏறி நிற்கணும். அப்புறம் அவங்களுக்கு மேட்டு, மிதியடி நல்லா அகலமாக பெருசாக போகணும். பழைய துணி, கிழிஞ்ச மேட்டு, சில பேர் பார்த்து கிழிஞ்ச மேட்டை மடித்து போடுவாங்க. இல்லை மேட்டெல்லாம் துவைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு பழைய பெட்ஷீட்டை மடித்து போடுவாங்க. அதில் கிழிஞ்சிருக்கும், ஏன்னா துவைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நல்லா இருக்கிறவங்களும் பண்ணக்கூடாது. வயதானவர்கள் இருக்கிற வீட்டில் அவங்க குக்கிங் செய்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மருமகள் வேலைக்கு போனால் அவங்க கிச்சனில் போய் பேரம் பேத்தி வந்தால் ஏதோ 2 தோசை சுட்டு தர வேண்டியிருக்கு, காப்பி வச்ச வேண்டியிருக்கு. ஸோ வயதானவர்களுக்கு அந்த மாதிரி கட்டாய நிலை இருக்கிறப்ப அவங்களுக்கு கிழிஞ்ச மேட்டோ இல்லை பழைய துணியோ இல்லை கிழிஞ்சதை மடித்து போட்டோ பண்ணவே கூடாது. நல்லா இருக்கிறவங்களும் பண்ணக்கூடாது, வயதானவர்கள் இருக்கிறவங்க பண்ணவே கூடாது. ஏன்னா அதை தவிர்த்தாலே அவங்க தடுக்கி விழுறதை தவிர்க்க முடியும். அடுத்தது படி ஏறுதல். படியிலெல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, படி நல்லா அகலமாக இருக்கணும். கால் வைக்கிற நம்மளுக்கெல்லாம் கரெக்டாக அப்படி கால் வச்சா போதும். ஆனால் அவங்களுக்கு பேலன்ஸ் தடுமாற்றலாம் படியோட அகலம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். லென்த்தும் அகலம் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஸோ தட் அப்படி வைக்கிறப்ப பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் இது பண்ணுவாங்க. ஸோ இது ஆல்ரெடி நீங்கள் புதுசாக கட்ட போகிறீங்கன்னா இந்த சின்ன பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். படியோட அகலம் அதிகமாக இருக்கணும், லென்த்து அகலம் இருக்கணும், உயரம் குறைச்சலாக இருக்கணும். இது இவர்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே சில கட்டிடங்களுக்கு நீங்கள் போய் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உயரம் பெருசாக இருக்கும், அகலம் குறைச்சலாக இருக்கும். அப்போ அவங்க நம்ம நார்மலாக இருக்கிறவங்களே ஒரு 2 வாட்டி படி ஏறினா முட்டி வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த படியை டிசைன் பண்ணுறப்ப அது மாதிரி இந்த வளைஞ்சி போகிற படிகள் அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு பேலன்ஸ் கஷ்டமாக. ஸோ ஆல்ரெடி எல்லாம் கட்டியாச்சு, இனிமேல் என்ன பண்ண முடியும்னா ரெயிலிங்னா அந்த கைப்பிடி. அந்த கைப்பிடி சுவர்லேயும் இருக்கலாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் இருக்கலாம், வுட்டில் இருக்கலாம். அது அந்த கை வைக்கிற இது ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. ஏன்னா வயதானவர்களுக்கு அதே மாதிரி கிரிப்பு குறைச்சலாக இருக்கும். ஸோ மீடியம் சைஸ் ரெயிலிங், வழுக்காத ரெயிலிங்ஸாக இருக்கணும். இப்போ உடனில் இருந்தால் நல்லது. அப்படி ஸ்டீலில் அது மாதிரி போனால் கொஞ்சம் கொரகொரப்பு இருக்கிற ரெயிலிங்காக இருக்கும். ஸோ அந்த சைஸ் ஆஃப் தி ரெயிலிங் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது, வழுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இந்த ரெயிலிங் இருந்ததுன்னா அவங்க பிடிச்சி படி ஏறத்துக்கு இது. ஏன்னா எல்லா இடத்துலையும் லிஃப்ட் இருக்கிறது, லிஃப்ட் இருந்தால் லிஃப்ட் யூஸ் பண்ணலாம். லிஃப்ட் இல்லை, ஒரு ஃப்ளோர் அவங்க படி ஏறி தான் ஆகணும். டெய்லி ஏறாட்டினாலும் ஒரு டாக்டர்கிட்ட போகிறப்ப, ஒரு ஃபங்க்ஷன் போகிறப்ப, அவங்க வர்றப்ப பெண்களை புடவை, அந்த காலத்து வயதானவர்கள் புடவை தான் கட்டிப்பாங்க. ஸோ அந்த புடவையை நல்லா தூக்கி வச்சுட்டு ரெயிலிங் வச்சு பிடிச்சிக்கிட்டு, யாராவது கூட கையில் பிடிச்சிக்கிட்டு மெதுவாக இறங்கி வர்றப்ப, இப்போ அவங்க விஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்க கண்ணாடி போடணும். கண்ணாடி போடிட்டு ஏறுறப்ப இறங்குறப்ப இந்த மாதிரி குட்டி பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணாலே மைண்டில் வச்சுட்டு அதை ஞாபகம் வச்சு பண்ணணும். அது பண்ணுறப்ப படியிலேருந்து விழுற தடுமாற்றம் இல்லை பேலன்ஸ் போகிறது, அதனால் விழுந்து ஹிப் ஃப்ராக்சர், நீ ஃப்ராக்சர் ஆகிறது, இதெல்லாம் தடுக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் வயதானவர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ப்ராக்டிக்கலாக இதை முடியுமோ, ஃபாலோ பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அப்படி பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப படி ஏறுறப்ப இறங்குறப்ப அவங்கள இடுப்பில் கை வச்சு பிடிச்சிக்கோங்க. அதுவும் முடியாதுன்னா ஒரு வாக்கிங் ஸ்டிக் அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. அப்போ அவங்களுக்கு அது ஒரு பேலன்ஸிங் இருக்கும். ஸோ இது மாதிரி ஃபால் ஆகிறத முதியோர்களுக்கு இது மாதிரி குட்டி டிப்ஸை ஃபாலோ பண்ணுறப்ப தடுக்க முடியும். நன்றி, வணக்கம்.